ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம காட்பாடி சைட் வந்திருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டெரஸ்ல மொசைக் டைல் லே பண்ணியிருக்காங்க. இந்த மொசைக் டைல் லே பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறையவே லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இவங்க ஒரு 2, 3 டைம் அட்டெண்ட் பண்ணி இந்த வாட்டர் ப்ரூஃபிங் அவங்க சால்வ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலுமே லீக்கேஜ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஏற்கனவே அவங்க எல்லா டைல் கிரவுட்டும் கட் பண்ணி எபாக்சி டைல் கிரவுட் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் டைரக்ட் சன்லைட்ல நம்ம எபாக்சி டைல் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அது சாலிட் கண்டென்ட் அதிகன்றதுனால யூவி ரெசிஸ்டன்ட் ரொம்பவே கம்மி எபாக்சில. ஸோ சன்லைட் படுற இடத்துல நம்ம எபாக்சி யூஸ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே ஃபெயிலியர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸை நம்ம ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தென் என்டையர் டைல் கிரவுட்டையும் கட்டிங் மிஷின் வச்சு 4 mm பிரெத் 7 to 10 mm டெப்த்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஏற்கனவே அப்ளை பண்ண அந்த கிரவுட் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் நம்ம பாலிமர் டைல் கிரவுட் பிளஸ் பாலிமர் லிக்விட் ரெண்டுமே சரியான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த என்டையர் டைல் கிரவுட்டையும் ரீ அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அதாவது ரீ கிரவுட் பண்ண போகிறோம். இந்த கிரவுட்டிங் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கோட் பிரைமர் 2 கோட் எலாஸ்டமெரிக் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஒர்க்கை எப்படி பண்ண போகிறோம் இந்த வீடியோ மிஸ் பாருங்க. ரூஃப் கார்டன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ரூஃப் கார்டன்ல பூந்தொட்டி எல்லாம் உடஞ்சி மண்ணு திட்டு தான் தேங்கி இருக்கு. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா மழை தண்ணி போகும்போது அந்த மண்ணு அதை உறிஞ்சி வச்சுக்கும். எப்பவுமே ஈரப்பதம் இருக்கிறதுனால பூஞ்சான் காளான் இதெல்லாம் க்ரோ ஆகிறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால எப்பயுமே அங்க ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும். அது டெரஸ்ல கண்டிப்பா அப்சர்வ் ஆயிட்டு நமக்கு சீலிங்ல லீக்கேஜ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரூஃப் கார்டன் பண்ற இடத்துல கண்டிப்பா ஒரு ரூஃப்ல இருந்து ஒரு 9 inchesக்கு நம்ம மேல ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம இந்த பூந்தொட்டி எல்லாம் வச்சு வளர்க்கலாம். இல்ல காய்கறி ரூஃப் கார்டன் என்ன வேணா வளர்த்துக்கலாம். ஸோ அப்போ டெரஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. உங்க ரூஃப் கார்டனும் நீங்க ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். என்டையர் டெரஸும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கட்டிங் மிஷின் வச்சு டைல் கிரவுட்டை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த என்டையர் டைலுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் நம்ம கட் பண்ணி அந்த பழைய ஏற்கனவே அவங்க ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க எபாக்சி டைல் கிரவுட் அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றோம். நம்ம அந்த டைலோட டெப்த் வரைக்கும் நம்ம பண்றோம். அதாவது 10 mm மேக்ஸிமம் டைலோட டெப்த் இருக்கும். அந்த லெவலுக்கு நம்ம கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீக்ரவுட் பண்ண போறோம். கிரவுட்டிங் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏர் ப்ராயர் மிஷின் வச்சு நம்ம அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்றோம். அந்த ஏர் ப்ராயர் நல்லா ப்ரெஷரா வரும்போது கண்டிப்பா டெப்த்ல இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாமே நம்ம கிளீனா ஈஸியா பண்ணி முடியும். இந்த கிளீனிங் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாலிமர் பவுடர் பாலிமர் லிக்விட் நம்ம பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம ரீடைல் கிரவுட் ஒர்க்கிங் பண்ண போறோம். இந்த பாலிமர் டைல் கிரவுட் நான் சிங்கேஜ் மெட்டீரியல். இது சுருங்காது. ஸோ இதனால கிராக்ஸ் எதுவும் டெவலப் ஆகாது. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை அப்ளை பண்ணிட்டோம்னா ஃபுல்லி சாலிட் கண்டென்ட்ல இருக்கும். இன்னொன்று யூவி ரெசிஸ்டன்ட் இதுக்கு அதிகம். ஸோ வெயில்ல டைரக்ட் வெயில் இது அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. இதுக்கு மேல நம்ம எப்படியும் எலாஸ்டமேட்டிக் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றதுனால டைரக்ட் சன்லைட் இது மேல பட போறது இல்ல. சோ இதனோட லைஃப் இனிமே ரொம்ப நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும். டைல் கிரவுட் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம நானோ டெக்னாலஜி வாட்டர் ரிப்ளக்கன்ட் கோட்டிங் அதாவது பிரைம் கோட் அப்ளை பண்றோம். இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணி நல்லா ஒரு 4 hour ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம எலாஸ்டமேட்டிக் கோட்டிங்ல 2 கோட் ஒயிட் கலர்ல அப்ளிகேஷன் பண்ண போறோம். பிரைமர் அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எலாஸ்டமேட்டிக் கோட்டிங்ல ஒயிட் கலர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண போறோம். இது எம்ஆர் பிராண்ட்ல நம்ம யூஸ் பண்றோம். சோ இந்த கோட்டிங் ஃபர்ஸ்ட் கோட் நம்ம அப்ளை பண்ற ப்ராசஸ் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணி நல்லா ட்ரைங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் கோட் நம்ம நார்த் சவுத் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணோம்னா செகண்ட் கோட் வெஸ்ட் ஈஸ்ட் அந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணணும். அதாவது பிளஸ் டைப்ல அப்ளிகேஷன் பண்ணும்போது நல்லாவே கவரேஜ் கிடைக்கும். நல்லாவே கிரிப்பா பிடிச்சிக்கும். ஸோ நமக்கு அந்த அப்ளிகேஷன் பண்ற அந்த மெத்தட் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கோட்டுக்கும் செகண்ட் கோட்டுக்கும் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியா பண்ணிக்கலாம். செகண்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் முடிய போது இந்த கோட்டிங் நம்ம அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சோம்னா வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கும் நம்ம ஃபினிஷ் பண்றோம். இந்த வீடியோ மிஸ் பார்த்த வியூவர்ஸ்க்கான உங்களுக்கு ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போல சர்வீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.